1 கொரிந்தியர் 13:7. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், அன்புக்குரிய அவ்வளவு குவாலிட்டியும் கடந்த நாட்களில் அருமையான நம்ம சபையின் பிள்ளைகள் இந்த வசனம் முழுவதையும் மனப்பாடமாக சொல்லி எல்லாரும் நீங்கள் ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல பார்க்கிற போது அன்பு 16 காரியங்களை சொல்லுகிறது. இதை நான் இந்த குழந்தைகள் சொல்வதை ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டே இருந்தபோது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு சுட்டி காட்டினார். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதிலே விசுவாசம், நம்பிக்கை, இது ரெண்டும் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ரெண்டும் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கும் நம்பும் என்று. அதே கடைசி வசனத்தில் பாருங்க, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி இந்த அதிகாரமானது முடிவடைகிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசம் என்பது நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13 முதல் வசனம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் என்ன சொல்லிருக்குது? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஹல்லேலூயா. காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ பாருங்க, நம்பிக்கை காட்டிலும் விசுவாசம் 1 மடங்கு அதிகமாக இருக்கிறது. காணாதவைகளை நம்புவது தான் விசுவாசம். புரியுதுங்களா? காணாதவைகளை நம்புவது விசுவாசம். நம்ம ஆண்டவர் நம்ம விசுவாச பிரமாண இதை நம்ம சொல்லுகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இப்போ பூமி முழுவதும் உண்டாக்கி இருக்கிறத பார்க்குறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் நம்ம படைத்த சூரிய சந்திரங்கள், தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம். அதையெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். அப்போ அது மாதிரி அந்த நம்பிக்கையானது என்ன சொல்லி, சிருஷ்டிப்பின் மேலே ஒரு நம்பிக்கை. எபிரேயர் 11:3 நம்ம வாசிக்கிறோம், அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, சிருஷ்டிப்பின் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல வருது. அடுத்தது பாருங்க, நோவா பேழை செய்தார், ஜனங்கள்லாம் காக்கப்பட்டாங்க, ஜலப்பிரளயத்திலிருந்து அவங்கெல்லாம் காக்கப்பட்டாங்க என்று சொல்லி நம்ம நம்புகிறோம். அது எந்த இடத்துல? எபிரேயர் 11:7 நம்ம வாசிக்கும்போது என்ன சொல்லியிருக்குது? அதே விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஹல்லேலூயா. நோவா அந்த காலத்தில் நம்ம கண்ணில் பேழையவோ மழையவோ எதையுமே பார்க்கல. அவன் விசுவாசத்தினால ஆண்டவர் சொன்னதை செய்தார். இன்னைக்கு நம்ம எதையை நம்புகிறோம்? அவனுடைய விசுவாசம் நமது நம்பிக்கையாக இருக்கிறது. அவனுடைய விசுவாசம், நோவாவின் விசுவாசம் நமது நம்பிக்கை. ஆண்டவர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் 8 பேர் கொண்ட ஜனத்தையும் விலங்குகள், பறவைகள் எல்லாவற்றையும் ஜோடு ஜோடாக ஆண்டவர் காப்பாற்றினார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஹல்லேலூயா. அதை நம்ம வேத வசனங்களை வாசித்து அப்படி நடந்தது. இன்னும் அந்த பேழையானது அரராத் மலையில் அது தங்கியனது. அதனுடைய அடிச்சுவடுகளெல்லாம் இன்றைக்கும் வரலாற்று வல்லுநர்கள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். ஆனால் அந்த நாட்களில் மழை எப்படி இருக்கும்னே தெரியாது. மழை எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியாது. அந்த ஜனங்க மழையும் பார்த்ததில்ல, எதையும் பார்க்கல. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு?
அந்த ஏதேன் உருவாக்கும் போதே அந்த ஆறுகள் எல்லாம் உருவாக்கியிருக்கிறார். அப்போ தண்ணீர் அவங்களுக்கு தேவையான, விலங்குகளுக்கு தேவையான தண்ணீர் எல்லாமே ஆற்றில், ஓடைகளில், சிறிய சிறிய நீரோடைகள் எல்லாம் பாஞ்சுது. அதையும் அந்த விலங்குகள் எல்லாமே என்ன செஞ்சுது, அதை பயன்படுத்தி கொண்டன. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களில் நாம் என்ன செய்கிறோம், அவன் விசுவாசித்ததை நாம் இன்னைக்கு நம்புகிறோம். ஹல்லேலூயா. அடுத்து ஆதியாகமம் 14 நம்ம அந்த சிருஷ்டிப்பை பற்றியும் ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோம். நோவாவின் பேழையை பற்றி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் தியானம் செய்யுங்கள். அடுத்த எபிரேயர் 11:29 நாம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்லியிருக்குது, நம் செங்கடலை பிளந்தவரே உம்மை துதிக்கிறோம் சொல்கிறோம். 136வது சங்கீதத்திலையும் பார்க்குறோம், பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரே உம்மை துதிக்கிறோம். கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அவங்க விசுவாசத்தோடு அதில் போகிறாங்க. ஐயோ இப்படி தண்ணி மதில் மாதிரி நிற்குது, திடீர்னு உள்ளே போகும்போது நம்மளை மூழ்கிடுவான் அப்படின்லாம் அவங்க நினைக்கல. ஆண்டவர் வழியை காட்டிட்டார். ஏன்னா சொல்லியிருக்கிறார், என்னுடைய வழி கடலிலும் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய வழி கடலிலும் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, கடலில் போகிற கப்பலுக்கும் கூட ரூட் போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு தெரியாது, அந்த மாலுமிகளுக்கு தெரியும் சரியா. அந்த ஸ்கெட்சில் தான் அவங்க போவாங்க, அந்த ரூட்டில் தான் போவாங்க. கொஞ்சம் கூட வலது இடதும் அவங்க போகவே மாட்டாங்க. போனால் என்ன செஞ்சிடும், அந்த பகுதியில் போனோம்னா பெரிய பெரிய பாறைகள் இருக்கும், அதுக்கு தகுந்த அளவுக்கு ஆழம் இருக்காது. அதனால் அந்த ரூட்டில் அந்த கப்பல் செல்வதற்கு தகுந்த ஆழம், நீளம், அகலம் எல்லாமே இருக்கும். பாறைகள் எதுவுமே அந்த வழியில் இருக்காது. அது பாறைகள் இருந்திருந்தாலும் கூட இந்த கப்பல் பயணம் செல்வதற்கு ஏற்றவாறு அதையெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, அதையெல்லாம் நொறுக்கி எடுத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ கடலில் ஆண்டவர் தமது வழியை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குற கடல் பிளந்தது என்று சொல்லி நம்ம இன்னைக்கு நம்புகிறோம். ஆனால் அவங்க விசுவாசத்தோடு தான் என்ன செஞ்சாங்க, அதுக்குள்ளே நடந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். அப்புறம் விசுவாசங்கிறது பாருங்க, நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்காததை நம்ம நடக்குங்கிறது தான் விசுவாசம். காணாதவைகளை நம்புவது விசுவாசம், காணாதவைகளை நம்புவது விசுவாசம். நடந்ததை நம்புவது, விசுவாசத்தினால் நடந்ததை நம்புவது நம்பிக்கை. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க இந்த இடத்துல, அப்போ இந்த தாவீதுங்களை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:32 வாசிங்க. 11:32. இன்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அன்னூருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி பாருங்க அவங்க எல்லாம் விசுவாசத்தினால எப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னு பாருங்க. தாவீது அப்படிதான், பயங்கர விசுவாசம் அவருக்கு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் சிங்கத்தையும் கரடியும் நான் ஆடு மேய்க்கும் போது அதன் வாயை கிழித்து நான் அந்த ஆட்டுக்குட்டியை மீட்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த கோலியாத்தும் அந்த சிங்கத்தை போலத்தான், கரடியை போலத்தான், அவன் ஒரு விலங்காகத்தான் எனக்கு தெரிகிறான், அவனையும் இதே மாதிரி ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அவன் உறுதியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க அந்த இடத்துல அவனுடைய விசுவாசம் பாருங்க எப்படி இருக்குது.
அந்த விசுவாசம்தான் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தது. ஹல்லேலூயா. நாமும் கூட இது நடக்குமா நடக்காதா, இந்த காரியத்தை செய்ய இருக்கிறேன், இது எப்படி இருக்குமோ, இந்த பரீட்சையை நான் எழுதுகிறேன், பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனா, அப்படிலாம் நினச்சிட்டு போனோம்னா எதுவுமே நடக்காது. நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இதில் நல்ல உயர்வான மதிப்பெண் எடுப்பேன், கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், என் தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்தால் மட்டுமே ஆண்டவர் சொல்வார், விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது, இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். பர்த்திமேயை குருட்டு ஆண்டவர் கேட்டார். அதே போல் அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அவளுக்கும் ஆண்டவர் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்தார். அதே போல் நிறைய இடங்கள் ஆண்டவர் கேட்குறார், இதை செய்ய முடியும் என்று திமிர்வாதக்காரன் எல்லார் இடத்துலையும் ஆண்டவர் விசுவாசத்தை தான் பார்த்தார். அதே போல் 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தில் அந்த ஆட்டு வாசனை படுத்திருந்த அவனையும் பார்த்து ஆண்டவர் கேட்குறார், சுகமாக வேண்டும் விரும்புகிறாயா, இதை செய்ய முடியும்னு என்னை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். அப்போ விசுவாசப்பட்டு தான் ஆண்டவர் செய்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் என்னது, விசுவாசத்தினால தான் அவங்க எல்லாமே அவங்க காக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்கள், கோலியாத்தை வென்றது விசுவாசம்தான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம கேட்குறது நம்பிக்கை. ஆண்டவரே, தாவீது கோலியாத்தை, அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்திற்கு பலன் தந்தீர், அதே பலனை எனக்கும் கொடுங்க சிப்பா. அவங்கெல்லாம் எவ்வளோவெல்லாம் வெற்றியை செஞ்சுருக்காங்க, அதே இது எனக்கு தாங்க. சிங்கங்களின் வாயிலிருந்து தானியேலை காப்பாற்றினவரே என்னையும் காப்பாற்றுங்க. அக்கினி சூளையிலிருந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றினீரே என்னையும் காப்பாற்றுங்க. ஏன்னா அதையெல்லாம் அந்த பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த வேத வசனத்தை பார்க்குறோம், பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது எப்படி அந்த நம்பிக்கை நமக்கு வரும்னா, ஆண்டவர் பேரில் ஒரு உண்மையான அன்பு இருந்தால் தான் அந்த விசுவாசமும் வரும், நம்பிக்கையும் வரும். ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். ஹல்லேலூயா. A to Z எல்லாத்தையும் விசுவாசிக்கும், A to Z எல்லாத்தையும் நம்பும். ஹல்லேலூயா. எதுவுமே ஒரு குறைவாக இருக்காது. சகலத்தை எதுனாலும் சரி, அவரை என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விடுவதில்லை, யோபு சொன்னார். ஹல்லேலூயா. அது மாதிரி ஒரு விசுவாசம் நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, கிறிஸ்துவின் பிறப்பு பார்க்குற போது நம்ம ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதையெல்லாம் அது சர்வ வல்லவர் இப்போ பிறக்க போகிறாரு, அவர் ஆளுகை செய்வார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் சகல ஜனங்களின் பாவங்களையும் நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்க தரிசன வசனங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா இதுலேயும் நம்ம பார்க்குறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் சொல்லிட்டு விசுவாச அறிக்கைகளாக அந்த வசனம் இருக்குது. அந்த விசுவாச அறிக்கைகளை அப்படியே என்ன செஞ்சாங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவதூதன் சொல்லிட்டு போயிட்டார், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது மரியான்னு சொல்லிட்டாங்க. அதே போல் யோசேப்பு என்ன செஞ்சிட்டாரு, அந்த சந்தேகமெல்லாம் விட்டுட்டு மரியாளை சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம இப்போ வாசிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப அப்படியே ஈஸியாக இருக்கும். ஆமாம், அவங்களாம் செய்தாங்க, அந்த விசுவாசத்தின்படியே ஆண்டவர் அவங்கள கனப்படுத்தினார். ஆனால் எதுவுமே இன்னும் அவங்க வாழ்க்கையில் இன்னும் நடக்கலை. ஆனால் அவங்க விசுவாசித்து நம்பினாங்க பாருங்க. அந்த நம்பிக்கை முதல்ல விசுவாசங்கிற பேரில் அவங்களுக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. காணாதவங்களும் அணைத்து கொண்டாங்க. ஆபிரகாம் பாருங்க, வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், அதையெல்லாம் நீ என்ன கூடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததியும் இப்படி இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஆபிரகாமை பார்த்து டேடி டேடி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி தான் ஆபிரகாம் அப்படியே ஒரு கற்பனை செய்திருப்பார். ஒவ்வொரு நட்சத்திரம் அவரை பார்த்து அப்பா, பிதாஜி, தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவரை பார்த்து கூப்பிட்டுருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ வானத்து நட்சத்திரங்களை போல் நான் பெருகு பண்ணுவேன். அப்போ விசுவாசம் பாருங்க, ஆண்டவர் 75 வயசில் சொன்னதை 100 வயசில் நிறைவேற்றுறார். அப்போ அந்த விசுவாசம் என்ன செஞ்சது, 25 வருஷம் வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே வருது. ஹல்லேலூயா. 25 வருஷம் வளர்ந்து 100 வயசில் அந்த விசுவாசத்தை நேரில் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் ஈசாக்குங்கிற உருவத்தில்
நேரில் வருது. அப்போ இந்த ஈசாக்கை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஈசாக்கை கொடுத்ததை அவன் விசுவாசித்தான். ஈசாக்கை கொடுத்தாருங்கிற வசனத்தை வாசித்து நம்ம நம்புகிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேர் வைத்திருக்கிற நம்பிக்கையினால், அன்புனால் நம்ம அதை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லியிருக்குது. சிலுவையின் பாடுகள் மத்தேயு 27ஆம் அதிகாரம், மார்க்கு 15ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம். இதில் எல்லாம் இந்த சிலுவை பாடுகளை குறித்து சொல்லியிருக்கிறது. எபிரெயர் 11:36 நம்ம வாசிக்கும்போது நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். அதில் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலவிதமான நிந்தைகள் அவர் மேலே சொன்னாங்க. அவர் பிசாசுகளை துரத்தும் போது கூட என்ன சொல்கிறாங்க, இவன் பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்துறான் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், தனக்குத்தானே ராஜ்யம் பிரிந்திருக்குமா? எந்த ராஜ்யம் நிலைத்திருக்க மாட்டாது. சாத்தானே ஒரு சாத்தானை துரத்துவானா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. பார்த்தீங்களா இந்த இடத்துல பாரு, நிந்தைகள், அவ்வளவு நிந்தை. ஐயோ, ஆயக்காரோடும் பாவிகளோடும் போய் அவர் சாப்பிட்றாரே, இதெல்லாம் எப்படி? இவ்வளவு பரிசுத்தமான மனுஷன், அவங்கள நேசிக்கிறாரே, அவரை தொடுகிறவள் இன்னாள் என்று அவர் அறிந்திருந்தானால் அவர் தொடுவதற்கு விடுவாரா? இப்படியெல்லாம் அவரை நிந்திக்கிறாங்க. இப்போ அடிகளையும் கட்டுகளையும் காவலை எத்தனை தடவை அடித்தாங்க இரவு முழுவதும். சிலுவை பாடுகளை எல்லாம் பாருங்க, அந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதெல்லாம் அன்னைக்கு நிறைவேறுது. அவர் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. சங்கீதம் 22ஆவது அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் என்னென்னலாம் பாடுபட போகிறாரு அப்படின்னு. அந்த விசுவாசித்து அதையெல்லாம் பார்த்தவர் தங் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை நம்ம படித்து இப்போது நம்புகிறோம். ஹல்லேலூயா. முன்னோர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாமும் அதே மாதிரி அவரை நம்பினால் நம்மையும் ஆண்டவர் விடுதலையாக்குவார். நம்பினால் எல்லாம் கூடுமே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ கலங்காதே என்று சொல்லி அந்த பாடல் அழகாக சொல்லுகிறது. நம்ம ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா அழகாக எழுதியிருக்கிறாங்க அந்த பாடலை. அதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலை பார்க்கும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க்கு 16, லூக்கா 24, யோவான் 20 இந்த அதிகாரங்களில் உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்குற போது ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டுருச்சு 1:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். சிலுவையில் சாத்தானின் தலையை என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? நசுக்கிட்டார். இப்போ அது எல்லாம் பார்த்த போது நம்ம என்ன செய்கிறோம்? உயிர்த்தெழுதலை நம்பிக்கை வைக்கிறோம். ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த வசனத்தை கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம். ஏன்னா தேவன் நம்மேல் அன்பு வைத்து தன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவனிடம் நாம் அன்பு வைக்கிறதை எதன் மூலம் வெளிப்படுத்த முடியும்? அவர் மீது நாம் வைக்கும் நம்பிக்கையின் மூலம்தான் வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இதை நாம் செய்யும்போது நாம் ஆண்டவரை நம்பிக்கை வைக்கிறோம் என்பதை கண்கூடாக காண முடியும். இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்குது. யோபு 31:24 வசனத்தை வாசிப்போம். யோபு 31:24. தங்கத்தை பார்த்து நீர் என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அதையெல்லாம் நான் இதை நினச்சேன், ஆனால் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? யோபுவை விட்டு போய்விட்டது, எதுவுமே இல்லை. அப்போ தான் சொல்கிறார், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். நான் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அவன் விசுவாசத்தினால தான் ஆண்டவர் திரும்பவும் கொடுப்பார் அப்படின்னு விசுவாசம் அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே என் கண்களால் அவரை காண்பேன், அதுவே எனக்கு பொன்னை காட்டிலும், என் பிள்ளைகளை காட்டிலும், என் சொத்து சுகத்தை காட்டிலும் கர்த்தரை மட்டும் நான் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறார். என் சொந்த கண்ணால் அவரை காண்பேன் அப்படின்னு அவரை தரிசிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தீங்களா? அப்போது
1 தீமோத்தேயு 4:10 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4:10 வசனம். நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இரட்சகராகிய தேவன் மேல நம்ம நம்பிக்கையை வச்சிருக்கோம். அதே இதுல 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஹல்லேலூயா. நிலையற்ற ஐஸ்வர்யம். அப்போ நிலையற்ற ஐஸ்வர்யங்கிறது தெரியுது பார்த்தீங்களா? எல்லாமே ஒரு நொடியில் போயிடும். யோசேப்பு பெரிய அவ்வளவு நல்லா இருந்தார் அவங்க வீட்டில். அவன் தான் பெரிய இளவரசன் மாதிரி இருந்தார். எங்கேயுமே அவனை வேலைக்கு கூட ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கூட யாக்கோவை விடலை. அவ்வளவு செல்லம்மா, எல்லாத்த காட்டிலும் அழகான ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்து ஒரு இளவரசனை போலவே இருந்தான். ஆனால் ஒரு செகண்டில் என்ன செஞ்சிட்டாங்க அவங்க சகோதரர்களெல்லாம், அவனை அடிமையாக அந்த இடத்துல விற்று போட்டதை பார்க்குறோம். அப்படியும் தேவன் அவனை ஐஸ்வர்யவான்களாக, அதிபதியாக, அரசாளுகிறவனாக அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே அவனுக்கு எல்லாமே கிடைச்சது. ஹல்லேலூயா. உண்மைக்காக போராடினான், சத்தியத்திற்காக போராடினான். அவங்க அண்ணன்மார் செய்த எல்லா அநீதியும், அவங்க அப்பாவை ஏமாத்திரலாம் வந்து சொல்லிடுவான் அவங்க அப்பாட்ட. அவனுக்கு சிறு வயது முதற்கொண்டே உண்மை பிடிக்கும், சத்தியம் பிடிக்கும், தேவனுக்கு பயந்து இருக்கணும்னு பிடிக்கும். அவருக்கு பயந்து நான் எந்த பொல்லாப்பையும் செய்யக்கூடாதுங்கிறது அவருக்கு பிடிக்கும். அதையெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒவ்வொரு சூழ்நிலையும் போத்திபார் வீட்டில் நடந்த உண்மையை நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்தாரு, ஜெயிலில் அவர் நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்தாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்ன செய்கிறார் ஆண்டவர், அவனை உயர்த்துறார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில் அவன் உள்ளம் புடமிடப்பட்டதுன்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவள் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை பாதையில் சில காரியங்கள் நமக்கு அனுமதிச்சா நம்ம ஒன்றே அந்த விசுவாசத்தை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. தேவன் என்னை அழைத்த நோக்கம், என்னை உலகத்தில் பிறப்பித்த நோக்கம் ஒன்று உண்டு. அந்த நோக்கத்தை என்னை கொண்டு தான் அவர் செய்வார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை எத்தனையும் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 22:4 நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்று. அதே இது 22:5 பார்க்குறோம், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் கெட்டு போகவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் 22:4 அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் அவர் விடுவித்தார். 5வது வசனம் அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் அவர் கெட்டு போகவில்லை. அடுத்தது அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களை சங்கீதம் 56:4 பார்க்குறோம், அவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருந்தது, அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டாங்க. சங்கீதம் 86:2 வாசிக்கிறோம், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ரட்சிக்கிறார். எபிரேயர் 3:6 பார்க்குறோம், அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு தைரியம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நமக்காக செய்கிறார். அவர் கண்ணில் கண்டால் நம்பிக்கை, நம்ம கண்ணில் பார்க்குறது தான் நம்பிக்கை, நம்ம காணாததை நம்புறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அவள் பாருங்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கிறது உலக ஜனங்கள் எதன் நம்புகிறாங்களாம், கொள்ளை பொருள் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே, செல்வத்தின் மேலே, சொத்துக்கள் மேலே நம்புகிறாங்க. யோபு கர்த்தரை மட்டுமே நம்பினான். அவன் ஃப்ரெண்ட்ஸை நம்பலை, சொந்தக்காரங்களை நம்பலை, ஃப்ரெண்ட்ஸை நம்பலை, ரிலேஷனை நம்பலை, ஆண்டவரை மட்டுமே நம்பினான். அதனால தான் அவங்க என்ன வசப்பாடுனாலும் யோபு எதுவுமே பேசலை, உதட்டல் அளவில் கூட பாவம் செய்யவில்லை. அடுத்து ஆபிரகாம் பாருங்க, ஆதியாகம் 24:40 சொல்கிறாரு, நான் வழிபடும் கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய உனக்கு முன் செல்வார், கண்டிப்பாக அதை வாக்கி செய்வார், நான் வழிபடும் கர்த்தர் அப்படின்னு எலியேசர் சொல்கிறார். இப்போ கர்த்தரை மட்டுமே நம்பினான். கூட வந்தாங்க தேராகு, ஆறானில் மரித்து போனார். லோத்து வந்தான், அவங்க மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்தபோது என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டு போயிட்டார். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நீ எதை தேர்ந்தெடுக்கிற நீ தேர்ந்தெடுத்துக்கோ, நீ விட்டதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்கிறார்.
அப்போ யாரை மட்டும் நம்பினான்? கர்த்தரை மட்டுமே அவன் நம்பினான். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ரூத்து தேவனை மட்டுமே நம்பினாள். நகோமியை நம்பல, போவாச நம்பல, ஆண்டவரை மட்டும்தான் நம்பி சென்றான். சர்வ வல்லவருடைய செட்டைகளுக்குள் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அவள் தேவனை மட்டுமே, கர்த்தரை மட்டுமே நம்பி நகோமியின் பின்னால் சென்றாள். ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, அரசாங்கத்தை நம்பல, இராணுவத்தை நம்பல, எதையுமே நம்பல, அரணான கோட்டையை நம்பல. அவர் தான் என் கோட்டை, என் நம்பிக்கை, என் கண்மலை, என் துருகம், என் இரட்சணிய கொம்பு, நான் நம்புகிறவர் அவரே, அவரே எனக்கு அரண் என்று சொல்லி அவரை மட்டுமே நம்பிக்கையாக இருந்தான். ஹல்லேலூயா. அவரை மட்டும்தான் நம்பினான். ஈட்டி கேடயம் அதெல்லாம் நம்பலை. ஒரு சின்ன ஒரு கூழாங்கல்லும் கவனால தாவீது என்ன செஞ்சார்? கோலியாத்தை ஒரே நெத்தி அடி தான், உடனே அவ்வளோ பெரிய மாம்ச மலையை கீழே விழுந்து அப்படியே சேர்த்துட்டான். அப்போ தாவீது கர்த்தரை மட்டுமே நம்பினான். யோசேப்பு பாருங்க, அவன் சகோதரர்களெல்லாம் அவனை காப்பாற்றுவான்னு அவன் நம்பலை, அவங்க அப்பா அம்மாவை நம்பலை, பார்வோன்னு நம்பலை, சிறைச்சாலையில் வந்த பானபாத்திரக்காரன் சுயம்பாகி அவங்களெல்லாம் நம்பலை. கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி அவர் மேலே மட்டும்தான் அவன் நம்பிக்கை வச்சுருந்தான். ஹல்லேலூயா. அதுபோல் நாம் கூட ஆண்டவரை நம்பி நாம் ஜீவிக்கும்போது நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்கள் மேலும் நம்பிக்கை வைப்பார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்தே எல்லாமே வேற ஒன்றை குற்றம் மேன்மை பாராட்ட மாட்டோம். அப்போ அதையும் நம்ம நம்பலை. ரதங்களை நம்பும் மனிதர் என்ன செஞ்சுருவாங்க? அதை விழுந்து போவார்கள். அது ஒன்றும் முடியாது. கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே நீ கர்த்தரை நம்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோரே கர்த்தரை நம்பு என்று சொல்லி தான் அந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நாம் நம் வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பும்போது அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலையெல்லாம் பார்த்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நம் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீதிமொழிகள் 23 வாசிக்கிறோம். உன் நம்பிக்கை கர்த்தர்மே இருக்கும்படி இன்றைய தினம் அவைகள் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்பிக்கை எதன் மூலமாக வருது? விசுவாச வீரர்களை பார்த்து தான் நம்மளுக்கு நம்பிக்கை வருது. நம்ம காணாதவைகள்னு ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய வருகை. ஹல்லேலூயா. வருகையை நம்ம இப்போ விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு நாள் வருவார், மேகங்கள் நடுவே வருவார், கோடான கோடி தூதர்கள் மத்தியிலே அவர் வருவார். அப்போது அவர் கூட நானும் என்ன செய்வேன்? நடுவானத்தில் மேகங்களுடனே அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிச்சுட்டு இருக்கிறோம். அது ஒன்று தான் நம்ம இன்னும் காணலை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தோடு நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்மை இவ்வளவு தூரம் அன்பு பாராட்டி நம்மை சிலுவையின் இரத்தத்தினால காயத்தின் தழும்புகளால் நம்மை ரட்சித்து நம் காயங்கட்டி நம்மை போஷித்து பராமரித்து எல்லா வகையிலும் வழிநடத்துகிற தேவன் முடிவு பரிந்து நம்ம நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்குது? தேவன் மேல் உள்ள நம்பிக்கையானது எப்படி இருக்கணுமா? உறுதியாக இருக்க வேண்டும். நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறோம்? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நிமிர்ந்து நிற்கணும்னா என்ன வேணும்? உறுதி இருக்கணும். நம்ம கால்களுக்கு உறுதி இருந்தால் தான் நம்ம நிமிர்ந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. நான் ஒரு புழுவல்ல, நான் ஒரு பராக்கிரமன் என்று சொல்லி நாம் நிற்கணும். ஹல்லேலூயா. நம்ம நாணலை போல அல்ல, நம்ம கர்வாலி மரத்தை போல இருக்கணும். நாணலை போல அங்கும் இங்கும் அலைகிறவர்களாக அல்ல, கடலின் மேல் இருக்கும் துரும்பை போல அங்கும் இங்கும் அலைகிறவர்களாக அல்ல. நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியான கண்மலையின் மேல் கட்டப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கற்பாறையாக இருக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் அதற்கென்று தான் நம்ம வச்சிருக்கிறார். நீதிமான் எப்படி இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது வேத புத்தகம். பனையை போல, நீதிமான் கேதுருவை போல. அடுத்த நீதிமான் எப்படி இருப்பான்னு சொல்லியிருக்குது? நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. சிங்கம் போல இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு என்ன பேரு? யூத
ராஜ சிங்கம் ஒன்று நம்ம பக்கத்தில் இருக்குது, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு பாடுறோம். அது மாதிரி ஆண்டவர் யூதராஜ சிங்கம்னா நம்மளாம் யாரு? சிங்கக்குட்டிக்கு நம்மளாம் சிங்கக்குட்டிகள். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 34 சொல்லியிருக்குது 10வது வசனத்தில், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறதுல ஒரு நன்மையும் குறையப்படாது. நம்மளாம் யாரு? சிங்கக்குட்டிகள். நாய்க்குட்டிகளாகத்தான் இருந்தோம், ஆனால் ஆண்டவர் நம்ம சிங்கக்குட்டியில் மாட்டிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் யூத ஜனங்கள் தான் பிள்ளைகள், நம்ம யாரு? அந்த இடத்துல கானானியஸ்திரி கேட்குறாங்க, பிள்ளையின் அப்பம் பிள்ளையான அவர்களுக்கு தான், நான் அவங்க இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் வந்தேங்கிறார். அப்போ ஒன்று என்ன செய்யுது? மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் பொறுக்குமே, அந்த நாய்க்குட்டி பொறுக்கிற பிஸ்கட்டு போல் நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் எங்களுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க, அப்படி நாய்க்குட்டிகளாக இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறார்? சுவீகார புத்திரர்களாக. யோவான் 1:12 சொல்கிறது எவர்கள், அங்கே படிங்க பார்க்கலாம். யோவான் 1:12, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய அவருடைய புத்திரர் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். படிங்க சத்தமா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், எத்தனை அத்தனை இத்தனை ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவர் தர்றாரு. ஹல்லேலூயா. 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 ஆசீர்வாதத்தை தர்றாருன்னு சொல்லி இங்கோட நம்மளுக்கு ஹல்லேலூயா சத்தமாக வர மாட்டேங்குது. ஆபிரகாம் பாருங்க, அவருடைய விசுவாசம் அவருக்கு எப்படி இருந்தது? நீதியாக எண்ணப்பட்டது. கலாத்தியர் 3:6 வாசிக்கிறோம். அடுத்தது யாத்ராகமம் 4:31 பார்க்குறோம், இஸ்ரேல் ஜனங்களோடு கர்த்தரை விசுவாசித்தார்கள். விசுவாசம் இல்லைன்னா என்ன ஆகும்? கெட்டு போயிடுவோம். அதில் 7 காரியங்கள் நம்ம பார்க்குறோம், விசுவாசத்தினால் உள்ளாகக்கூடிய ஆசீர்வாதங்கள். விசுவாசம் இல்லாமல் இருந்தால் என்ன செஞ்சிருவோம்? சங்கீதம் 27:13 வாசிக்கிறோம், நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விசுவாசம் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? கெட்டு போயிடுவோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம கெட்டு போகக்கூடாது இருந்தால் தன் குமாரன் அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த குமாரன் மேலே நம்ம அன்பு வைக்கலைன்னா நம்ம என்ன செஞ்சுருவோம்? விசுவாசிக்க மாட்டோம். அன்பு இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறோம்? அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். ஹல்லேலூயா. அதே போல் பாருங்கள், ஏசாயா 7:9 பார்க்குறோம், விசுவாசம் இல்லைன்னா நம்ம நிலை பெற மாட்டோம். அப்போ நம்ம நிலைத்திருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். வாசிங்க, ஏசாயா 7:9. சமாரியாவின் தலை ரெமாலியாவின் மகன், நீங்கள் விசுவாசியா விட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். பார்த்தீங்களா? விசுவாசியா விட்டால் நிலை பெற மாட்டோம். ஆகவே நம்ம நிலைச்சிருக்கணும்னா, நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருப்பேன்னு சொல்லி நம்ம நிலைச்சிருக்கணும்னா, முடிவு பெருந்து நம்ம நிலைச்சிருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுங்க? விசுவாசம். நம்ம விசுவாசம் முடிவு பெருந்து நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 3ஆவதாக நம்ம பார்க்குறோம், ரோமர் 1:17 வாசிங்க. ரோமர் 1:17. பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. நம்ம பிழைக்கணும்னா விசுவாசம் வேணும். அடுத்தது மார்க்கு சுவிசேஷம் 2:5 தூக்கி வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சுகத்தை தர்றாரு. ஹல்லேலூயா. விசுவாசத்தை பார்த்தோம்னா நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம சுகத்தை பெறுகிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது 4ஆவதாக மார்க்கு சுவிசேஷம் 5:34. மார்க்கு 5:34. விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த விசுவாசம் தான் அவங்களை என்ன செஞ்சது? ரட்சித்தது. அது தொடர்ந்து வாசிங்க. வேதனை நீங்கி சுகமாயிரு. சமாதானத்தோட கூட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனைன்னா 1 நாள் 2 நாள் வேதனை இல்லை. இன்றைக்கெல்லாம் மைக்ரைன் தலைவலி வந்ததுன்னா 2-3 நாளைக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒத்த தலைவலி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவ்வளோதான். அதே போல் ஸ்திரீகளுக்குரிய காரியங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வயிற்று வலி வந்துன்னா 2-3 நாள்களுக்கு மிகவும் கஷ்டப்படுறாங்க.
ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு நாள் 2 நாள் இல்லை, எத்தனை வருடம்? 12 வருட வேதனை. ஆண்டவர் சொன்ன அதே ஒரு ஆடையை தொட்டவுடன் அவளுக்கு என்ன ஆயிடுச்சு? வேதனை உடனே நீங்கிட்டு. அட்வான்ஸ் உடனடியாக அவளுடைய வேதனை நீங்கினது. ஹல்லேலூயா. ஆகவே நாமும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை இன்னைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார். அடுத்து 5வதாக லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 17:6. கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். விசுவாசத்தினாலே மழையே பெயருமா. அப்போ என்னன்னு பாருங்க, மழையே நகருதான். அப்போ நமக்கு விசுவாசம் பாருங்க, நம்ம மழை பெருசா நம்ம விசுவாசம் பெருசா? விசுவாசம்தான். அது எப்படிப்பட்ட விசுவாசமா? கடுகளவு. மற்ற விதைகளுக்கெல்லாம் விதைக்கு உள்ள காற்று இடைவெளிகள் இருக்கும். விதை வந்து இப்படி நான் ஆட்டினீங்கன்னா, கடலைக்காயெல்லாம் பாருங்க, இப்படி ஆட்டினீங்கன்னா உள்ள சத்தம் கேட்கும். அதே போல் அந்த எந்த விதையாகட்டும் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா முளை குறுத்து துளி உண்டு தான் இருக்கும். ஆனால் கடுகு விதை மட்டும் முழுமையாக இருக்கும். அதை எதை குறிக்கிறது? கடுகு விதை அளவுனா முழுமையான விசுவாசம். ஹல்லேலூயா. எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா மழையை பார்த்து கடலில் விழு என்று சொல்ல நடந்திடுமே, முடியாதது என்று எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக பாடுறோம். அப்போ 5வதாக மழையே பெயரும் விசுவாசத்தினால. அடுத்து மத்தேயு 1:21-22 வாசிப்போம். மத்தேயு 21:22. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஜெபத்திலே விசுவாசமா நம்ம கேட்டோம்னா கேட்டதை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அடுத்து 7வதாக மார்க் 9:23. மார்க் 9:23. விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. இப்படியா நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், அன்பு இல்லைன்னா விசுவாசம் வராது. இப்போ வந்து இத்தனை காரியங்கள் பார்க்குறோம். நம்ம விசுவாசம் இல்லைன்னா கெட்டு போயிடுவோம். கெட்டு போகக்கூடாதென்றால் விசுவாசிக்க வேண்டும். நிலை பெற வேண்டுமென்றால் விசுவாசிக்க வேண்டும். பிழைக்க வேண்டுமென்றால் விசுவாசம் வேணும். நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து சுகத்தை பெற வேண்டுமென்றால் விசுவாசம் வேணும். நம்ம ரட்சிக்க வேண்டுமென்றால் விசுவாசம் வேணும். மழையை பெயர்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வேணும்னா என்னது? விசுவாசம் வேணும். நம்ம கேட்டதை பெறுவதற்கு விசுவாசம் வேணும். எல்லாம் நம்ம வாழ்க்கையில் கைகூடி வர வேண்டும் என்றால் விசுவாசம் வேணும். இப்போ அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. விசுவாசமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஆண்டவர் மேல் வைக்கக்கூடிய அன்பு இல்லைன்னா விசுவாசம் வராது. மத்தேயு 6:30 வாசிக்கிறோம். வாசிங்க. 6:30. நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவிப்பாரானால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த சொல்லும் போதே என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்றாரு. சீசர்களையும் கூட அப்படித்தான் கடிந்து கொண்டார். அப்படியே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் சொல்லும் போது என்ன செஞ்சாரு? உங்க விசுவாசம் எங்கே போனது? அற்ப விசுவாசிகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வந்து எதற்கும் நம்ம கவலைப்படக்கூடாது. கவலைப்படுகிறான் ஒருவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால் கவலைப்படக்கூடாது. காட்டு பறவைகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனியுங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. உங்கள் பரமபிதா அவைகளையெல்லாம் பிழைப்பூட்டுகிறார். நம்ம தான் அரிசி பருப்பு எல்லாமே வாங்கி நம்ம என்ன செய்கிறோம்? சமையல் பண்ணுறோம். அவையெல்லாம் ஏதாவது கிச்சன் ரூமெல்லாம் வச்சுருக்குதா? ஒன்றும் கிடையாது. அழகாக ஃப்ரீயாக இருக்குது. கூடு தான் கட்டுது. கூடு கட்டி தன் குஞ்சுகளை காப்பாற்றுது, அவ்வளோதான். மற்றபடி உணவுகள் அதுக்கு அவ்வப்போது அதுகளுக்கு எல்லாமே கிடைக்குது. புழு பூச்சிகளை சாப்பிடுது, சிறு சிறு தானியங்களை சாப்பிடுது, எல்லாமே அதுகளுக்கு கிடைக்குது. எதற்கும் குறைவில்லை. ஏதாவது நோஞ்சானா போய் ஏதாவது வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு வருதா? காக்காவுக்கு உடம்பு சரியில்லை, குளிர் அடிக்குது,
எனக்கு வயிற்று வலி, கால் வலி, ஏதாவது ஒரு பறவைகளோ விலங்குகளோ காட்டில் வாழ்றதுனா அதெல்லாம் வருதா? ஒன்றும் கிடையாது. விலங்குகள், மனிதர்கள் ஏதாவது சில விலங்குகளை சேதப்படுத்தும் போது தான் அதை கூட்டிகிட்டு வர்றாங்க. யாராவது ஒருத்தர் அம்புனால் எய்யும் போதோ அவர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யும் போது தான் ஹாஸ்பிட்டல் உதவி தேடுது. மற்றபடி எதுவுமே இல்லை, ஹெல்த்தியாக இருக்குது எல்லாமே, அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. நம்ம எதையும் நமக்கு கவலையே படக்கூடாது. உடுப்போம் உண்போம் எதுக்கு? அப்போது இன்னைக்கு இருந்து நாளைக்கு அழிந்து போகிற மனுஷன் இவ்வளோ கவலையே படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவிசுவாசங்கிறது சரியான ஒரு வியாதி, அது நம்ம வாழ்க்கையவே கெடுத்து போடும். அவிசுவாசம் வந்துருச்சுன்னா நம்ம ஆயுள் சக்கரமே போயிடுச்சு. நம்ம விசுவாசித்து நம்ம தரிசித்து நடக்கணும். ஹல்லேலூயா. சந்தேகம் வரவே கூடாது. மத்தேயு 14:31 வாசிங்க. சந்தேகப்படுகிறவன் ஆண்டவர் சொல்றார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஹல்லேலூயா. ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த இடத்துல யாரோட கையை பிடிச்சு சொல்றாரு? அதுக்கு முன்னுள்ள பகுதி பாருங்க, சொல்லுங்க, யாரை பார்த்து? அவர் ஆண்டவரையே பார்த்துக்கிட்டு வரும்போது அப்படியே வர்றான், ஜம்முன்னு கடல் மேலே அப்படியே நடந்து வர்றாரு. ஒரு செகண்ட் அப்படியே பார்த்தாரு, உலக பிரகாரமாக ஆண்டவரை பார்க்காம ஒரு செகண்ட் அப்படியே அலையை பார்க்குறாரு. அப்படியே அவ்வளோதான். அலையை பார்த்ததுன்னே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து தான் பிரகாசம் அடைஞ்சாங்க. கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்கிறேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம கண்ணு முன்னால் எப்போவுமே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருந்தார், நம்ம வேறு ஏதாவது நம்ம சந்தேகப்படுவோமா? வேறு ஏதாவது தவறானதை பார்ப்போமா? தவறானதை செய்வோமா? ஆண்டவர் நம்ம பார்த்தோம்னா வேறு யாரையும் எந்த வகையில் என்ன செய்ய மாட்டோம். தவறுதலான நினைவுகள், தவறுதலான பேச்சுக்கள் வரவே வராது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதையுமே சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபடும் துரும்பை போல் இருக்கிறான். சந்தேகப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறவன் கேட்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இருமணம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இந்த சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. அது பாருங்க, அப்படி இருக்கும்போது நம்ம சில விசுவாச வீரர்களை பார்க்குறோம், அவங்களாம் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாங்க. இந்த 7 காரியங்களை ஆண்டவர் தருகிறார் விசுவாசத்தில். வரப்போகிறவர், ஆண்டவர் வரப்போகிறவர் நம்ம விசுவாசிக்கணும். அடுத்து இனிமேல் வரும் பலன் மேலே நம்ம நம்பிக்கை. 10 நாள் உபத்திரப்படுத்தினாலும் ஆண்டவர் கடைசியில் நம்மளுக்கு பலன் கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தல் 22:12 பலன், இனிமேல் வரும் பலன் மேல் நோக்கம் இருக்கணும் பாருங்க. அதுதான் சொல்லிக்குது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணமாகாதபடி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. அவர் நம்மை இல்லாமல் பூரணமாகாதபடி என்ன செய்கிறாங்க? அவங்க இனிமேல் வரும் பலன் அவங்க நோக்குனாங்க. அதே போல் இன்னும் பாருங்க, காணப்படாதவைகளை நம்புவது நம்ம வேணும். அடுத்தது இப்போ இதில் பார்க்கும்போது யார் யார் என்ன செஞ்சாங்கன்னா, 150 மீன்கள் அவன் கனவு கண்டானா, 153 பெரிய மீன் இன்னைக்கு பிடிக்க போகிறோம் அப்படின்னு பேதுரு எதாவது நினச்சாரா? இல்லை. விசுவாசந்து நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலையை போடுறோம். அலசிட்டு இருந்தவங்க திரும்பவும் போகிறாங்க. அந்த வலையை அலசுறது எவ்வளோ கஷ்டம். எங்களுக்கு வேறு வேலை பொழப்பு இல்லையா ஆண்டவரே, இவ்வளோ நாளாக இவ்வளோ நேரம் நாங்கள் அலசிட்டு இருந்தோம், திரும்பவும் போய் போட சொல்கிறீங்களே. நான் நினைக்கிறேன், உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் போடுறோம். பார்த்தா 153 பெரிய மீன்களை பிடிக்கிறாங்க பாருங்க. இந்த விசுவாசத்துக்கு கிடைத்த பரிசு. அடுத்தது என்ன சொல்லுது? வரிப்பணம். நீ எனக்கும் உனக்கும் போய் வரிப்பணம் செலுத்த, நீ போய் ஒரே ஒரு மீனை பிடி. அந்த ஒரு மீன் வைத்து வாயில் ஒரு காசு இருக்கும், அதை எடுத்து உனக்கும் எனக்கும் சேர்த்து வரியை கட்டு. ராயனுக்குரியதே ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியதே தேவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் அவனுடைய ஊழிய பாதையில் பாருங்கள், பேதுருக்கு 3000 பேர் 5000 பேர்னு ரட்சிக்கப்பட்டாங்க. அதை கண்ணில் அவன் கண்டானா, வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு இத்தனை பேரை தருவேன்னு சொன்னான். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ கற்பாறையாக இருக்கிற உன்மீது என் சபையை கட்டுவேன். அதை மட்டும்தான் சொன்னார். ஆனால் சபையை கட்டுறதுனா 3000 பேர் வந்தால் அங்கே ஒரு சபை பெருசாக கட்டித்தான் ஆகணும். 5000 பேர் வந்தால் சபையை பெருசாக கட்டித்தான் ஆகணும். பாருங்கள், அந்த இடத்துல பெரியதொரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதுபோல் ராகாப், எரிகோவில் இருந்த அந்த ராகாப்ங்கிற வேசின்னு சொல்கிறார், கர்த்தர் நிச்சயமாக அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களையெல்லாம் நாங்கள் நினைக்கும் போது எங்கள் இருதயங்கள்லாம் கரைந்து போகிறது அப்படிங்கிறா. ஆண்டவர் மீது அவ்வளோ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அந்த அம்மாவுக்கு. அதனால் என்ன செஞ்சாங்க? சிவப்பு நூலை கட்டி வை, நீயும் உன் குடும்பத்தாரும் உற்றாரும் எல்லாரும் இருங்க
அந்த விசுவாசத்துப்படியே அவள் சிவப்பு நூல் கட்டி அந்த இதில் இருந்தா எல்லா மதிலும் அத்தனையுமே விழுந்தது. ஆனால் அந்த அம்மா இருந்த வீடு மட்டும் என்ன செய்யலை, விழுகலை. ஹல்லேலூயா. பாருங்க அந்த விசுவாசம் பாருங்க எப்படி இருக்குது. யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் ஒரு நாள் நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், இங்கிருந்து உங்களை கூட்டிகிட்டு போவார், கானான் தேசத்துக்கு போவீங்க. அப்போ நீங்கள் என் எலும்புகளை என்ன செய்யுங்க, உங்களோட எடுத்துகிட்டு போங்க. பாரு என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்குது. அந்த எலும்பில் தான் உயிர் இருக்குது. அந்த எலும்பு எடுத்துகிட்டு போய் சொல்கிறார். அதே போல் பாருங்க பாலாக்கு என்ன சொல்கிறார், என்னாகும் 24:17 வசனத்தை வாசிப்போம். என்னாகும் 24:17. அல்ல அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, சமீபமா அல்ல, நட்சத்திரம் உதிக்கும், அது இப்பொழுது அல்ல, அது எப்பொழுதோ நடக்க வேண்டியது அவங்க விசுவாசிச்சாங்க. அல்லேலூயா. அது நடந்ததை நம்ம என்ன செய்யறோம், இப்போ விசுவாசித்து சந்தோஷப்படுறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்கள வேரோடவே வெட்டணும் கொட்டணும் அப்படின்னு நினச்சாலும் அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான் அப்படி சொல்கிறோம். இப்போ பாருங்க ஆண்டவர் அப்படி தான் செஞ்சாங்க. யாக்கோபில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிர்த்தது. ஹல்லேலூயா. வேர், அவனுடைய வேர் கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. யார் அப்படி கனி கொடுத்தது? யோசேப்பு. ஹல்லேலூயா. அவன் கனிதரும் திராட்சை செடியாக இருந்தான். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம வேறு மட்டும்தான் நம்ம இருக்கிறோம், என் கொப்புகள் கிளைகள் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சாலும் ஆண்டவர் அந்த வேரை மட்டும் பார்க்குறாரு. வேறுங்கிறது என்ன? விசுவாசம். ஹல்லேலூயா. அது ஆணி வேராக இருக்கலாம், சல்லி வேராக இருக்கலாம். ஆண்டவர் நம்மை அந்த ஆணி வேறுங்கிறது பெரிய ஒரு கனதனவான்கள், பெரிய உயர்ந்த ஒரு இதில் இருக்கிறவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பெரிய இதில் இருக்கிறவங்கள ஆணி வேறு கூப்பிடலாம். சல்லி வேறுன்னு சொல்லும்போது சாதாரண புல் போல இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்கிற ஏழை மக்கள் எல்லாம் சொல்லலாம். இப்போ சங்கீதத்தில் படித்த மாதிரி லோ பீப்புள், லோ பான் ஹை பான்னு நம்ம படித்தோம். அப்படி எப்படிப்பட்ட மனுஷங்களாக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, அரசாளுகிறவனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளுக்கு கொப்பு கீழே அதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் வேரிலிருந்து ஆண்டவர் துளைக்க வைப்பார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், நம்ம எல்லாவற்றையும் செய்யலாம். இந்த இடத்துல பாருங்கள், கடைசியாக அந்த கன்க்ளூஷன் மட்டும் சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. உலக ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? கொள்ளை பொருள், ஐஸ்வர்யம், செல்வம், சொத்து, சுகம், பேங்க் பேலன்ஸு, பிளாட்டு, எனக்கு இத்தனை பிளாட் இருக்குது, அங்கே 2 வாங்கி போட்டிருக்கேன், இங்கே 2 வாங்கி போட்டிருக்கிறேன், எல்லாமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே உங்கள் கூட நம்ம கூட வராது. ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வச்சுருக்கிறேன், அதையெல்லாம் உமக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே அவருடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் குடிகளும் கர்த்தருடையது. அதனால் நம்மளுக்கு ஆண்டவர் போதும் என்கிற மனது நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம கர்த்தரை நம்புவோம். இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வச்சோன்னு வைங்க, ஐஸ்வர்யவான் என்ன செய்யலை, நல்ல செல்வ செழிப்பாக இருந்தான். வீட்டை சுற்றி 10 கார் நின்றுது, பென்ஸு காரு, ஆடி காரு, எல்லாமே அவனுக்கு இருந்தது, போச்சு காரு எல்லாமே. இப்போ என்னென்னலாம் உலகத்தில் இத்தனை கோடி அத்தனை கோடிங்கிறாங்க பாருங்க, அவ்வளோ கோடிக்கணக்கான கார்கள்லாம் எல்லாமே இருந்தாலும் இருந்தால் என்ன செய்யாது, அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை போயிடும். எனக்கு இத்தனை சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எங்கிட்டே இயேசு சொல்கிற, எனக்கு இயேசுன்னு ஆசீர்வாதம் தேவையில்லை, அவர் என்ன என்னை பெருசாக என்னை ஆசீர்வதிக்க போகிறாரு. இம்மையிலே நூறத்தனையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கொடுக்கறது ஆண்டவர் மட்டுமே. ஹல்லேலூயா. இம்மையிலே நூறத்தனையும் நம்ம சம்பாதிச்சிடலாம், ஆனால் மறுமையிலே நித்திய ஜீவனை சம்பாதிக்க முடியுமா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஹல்லேலூயா. ஆகவே யோபு இதை அறிஞ்சுக்கிட்டாரு, அதனால தான் கர்த்தரை நம்பினான். ஹல்லேலூயா. அதே போல் எல்லாருமே அப்படித்தான், ஆபிரகாமும் அப்படித்தான். எல்லாமே எதையுமே அவர் நம்பவே இல்லை. எல்லாம் ஈசாக்கு கொண்டு பலியிடணும்னு சொல்லும்போது கூட ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து தான் போகிறான். நானும் பிள்ளையானாலும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம், நீங்கள் அது வரைக்கும் இங்கேயே நில்லுங்க. என்ன நம்பிக்கை நினச்சி பாருங்க. அவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியும், நான் போய் ஈசாக்கு பலியிடுறதுக்கு தான் போகிறேன்னு தெரியும் அவருக்கு. அவங்க பையன் கேட்குறான், ஆட்டுக்குட்டி எங்கப்பா? நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது,
தேவன் பார்த்து கொள்வார். அதே மாதிரி பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டதா இல்லையா? ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும், ஆண்டவர் எல்லாம் செய்வார், ஆண்டவர் நமக்கு எல்லாம் தருவார். எந்த சூழ்நிலையும் சோர்ந்தே போகாதீங்க. அன்பு, ஆண்டவர் மீது உண்மையான அன்பு இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அந்த விசுவாசம் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தவே விடாது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் குறைவு இருந்தாலும் நிறைவு ஆண்டவர் இருக்கிறாரு. போதும், என்னுடைய குறைவில் ஆண்டவர் நிறைவாக இருக்கிறார். மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டது யார்? யார் சொல்லுங்க? மன ரம்மியமாக இருக்க பவுல். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், குறைவுபடவும் பரிபூர்ணப்படவும் நான் கற்றுக்கொண்டேன், எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் நம் வாழ்க்கையில் அப்படியாக நாம் வாழும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நம் ஆண்டவரிடத்தில் இந்த பாடலை பாடி நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீங்கிடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே, நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீங்கிடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலையை கட்டளையிட்டதற்கு நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மீது வைக்கும் நம்பிக்கையானது, உம்மீது வைக்கும் அன்பானது சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு வாசித்தோம்ப்பா. அதை தியானிக்க நீ செய்த கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எது குறைந்தாலும் சரி, அன்பு குறையக்கூடாதப்பா. ஆண்டவரே, அன்பு குறையாத அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே பிரதான கற்பனையாக இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உலகத்தை சிநேகித்தது போதும், உறவுகளை சிநேகித்தது போதும், பணம், பொருள், செல்வம், படிப்பு, பட்டம், பதவி இவைகளை சிநேகித்தது போதும். இவைகளை காட்டிலும் பெரிதான ஒரு ஆசீர்வாதம் உண்டென்றால் அது தேவனின் அன்பு. அந்த அன்பு மட்டும் இருந்தால் போதும், ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து விடுவார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல செய்வான், என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே பெரிய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டுமென்றால் அந்த அன்பு வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்றபடி ஆண்டவர் அன்புள்ளவராக இருந்தார். அன்பை மட்டுமே காட்டினார். சிலுவையில் இவ்வளவாய் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி 2 கரங்களை விரித்து, மகனே, மகளே, உனக்காக நான் மரித்தேன்,
என்னை நீ ஏற்றுக்கொள்வாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். அருமையான தம்பி தங்கையே, அருமையான சகோதரனே சகோதரியே, இன்று உங்கள் வாழ்வை அந்த அன்புக்கு நேராக திருப்புவீர்களா? அன்பானது பயத்தை புறம்பே தள்ளும். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து திகைக்காதீர்கள். அவருடைய அன்பு நம்மிடத்தில் இருந்தால் போதும், ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தின் நிமித்தம் அவர் மேல் அன்பு வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கவர்ன் பண்றதுக்கு ஆண்டவர் தருகிறார். ஆதி ஆமத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் ஆள பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள், வெற்றி கொள்ள பிறந்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, அந்த அன்பு நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அன்பு நம்மை உயர்த்தும், அன்பு நம்மை கைவிடாது, அன்பு நம்மளை ஏந்தி சுமந்து பாதுகாக்கும். ஆகவே அந்த அன்புக்கு நேராக நீங்கள் உங்கள் உள்ளங்களை தருவீர்களா? உங்கள் இல்லங்களை தருவீர்களா? ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் உள்ளங்களை சமர்ப்பியுங்கள். சுகந்த வாசனையாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளட்டும். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் பரிபூர்ண சித்தமும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.